வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் ரஷ்யாவின் எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீதான அமெரிக்காவின் இறக்குமதி வரிகள் மாஸ்கோவின் பொருளாதாரத்திற்கு பெரும் அடியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். புதுடில்லியை ரஷ்யாவின் மிகப்பெரிய அல்லது இரண்டாவது பெரிய எண்ணெய் வாங்கும் நாடாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். வெள்ளை மாளிகை செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், ரஷ்யாவின் பொருளாதாரம் சிறப்பாக செயல்படவில்லை என்றும் அமெரிக்க வர்த்தக வரிகள் மற்றும் உலகளாவிய அழுத்தங்களின் ஒருங்கிணைந்த விளைவால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ரஷ்யா மீண்டும் தங்கள் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு பெரிய நாடு. அவர்கள் சிறப்பாக செயல்பட ரஷ்யாவில் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவின் மீதான அமெரிக்க வரிகளால் ரஷ்யர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் இப்போது நன்றாக செயல்படவில்லை என்று கூறினார். இந்த கூற்றின் அர்த்தம் அமெரிக்க வரி விதிப்பை தவிர்ப்பதற்கு ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிடும் என்று ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார். ரஷ்யர்களின் மிகப்பெரிய அல்லது இரண்டாவது பெரிய எண்ணெய் வாங்குபவரிடம் நீங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கினால் உங்கள் மீது 50% இறக்குமதி வரி விதிக்கிறோம் என்று கூறும்போது அது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அடி என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்தியாவை பற்றி வெளிப்படையான குறிப்பில் கூறினார். ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீது 25% பரஸ்பர இறக்குமதி வரிகளை விதித்துள்ளது. மேலும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு கூடுதலாக 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 50% இறக்குமதி வரி. இந்தியா இறக்குமதி வரி உயர்வை கடுமையாக கண்டித்து இது நியாயமற்றது என்று கூறியது. அமெரிக்க ஜனாதிபதி இந்த வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திப்பதாக உறுதிப்படுத்தினார். நாங்கள் அவரது நாட்டுக்கு அல்லது மூன்றாவது நாட்டுக்கு செல்வதற்கு மாறாக ரஷ்ய ஜனாதிபதி நம் நாட்டுக்கு வருவது மிகவும் மரியாதைக்குரியது என்று நினைத்தேன். அதனால் நாங்கள் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களை நடத்துவோம் என்று நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். புட்டினுடனான சந்திப்புக்கு பின்னர் ஐரோப்பிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாகவும் புட்டினுக்கும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை எளிதாக்க விரும்புவதாகவும் அவர் கூறினார். வெள்ளை மாளிகையில் தனது இரண்டாவது பதவி காலத்தில் இதுவரை 5 போர்களை தீர்த்துவிட்டதாகவும் கூறிய ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நிறுத்தியதாக மீண்டும் ஒரு தடவை கூறினார். இருப்பினும் பாகிஸ்தானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் இரு நாட்டு ராணுவங்களுக்கு இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைக்கு பின்னர் எட்டப்பட்டதாக இந்தியா பல முறை கூறியுள்ளது. இருந்தாலும் ட்ரம்ப் 20க்கும் மேற்பட்ட தடவைகள் திரும்ப திரும்ப அதையே கூறிக்கொண்டிருக்கிறார். எப்படியோ ரஷ்ய எண்ணெய் வாங்குவது இந்தியா நிறுத்திவிட்டது என்ற ரீதியில் ட்ரம்ப் கூற தொடங்கி இருப்பதும் இந்தியா மீது கொடுக்கப்படும் ஒரு அழுத்தம் தான். அதை ட்ரம்ப் கூறிய அதே தினத்தில் இந்தியாவுக்கு ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு மற்றும் ஒரு ஜனாதிபதியிடமிருந்து கோரிக்கை வந்திருப்பது அது திட்டமிட்ட நடவடிக்கையானது தற்செயலாக நடந்ததா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கோரிக்கை வந்திருப்பது உக்ரைன் ஜனாதிபதியிடமிருந்து. உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உக்ரைன் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீதான ரஷ்ய தாக்குதல்கள் குறித்து விளக்கிவிட்டு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைனின் சபோரிசியாவில் உள்ள பேருந்து நிலையத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதல் குறித்து அவர் இந்திய பிரதமரிடம் கூறினார். அங்கு நகர்ப்புற பொதுமக்கள் கட்டமைப்பின் மீது ரஷ்யா வேண்டுமென்றே குண்டுவீச்சு நடத்தியதில் 30க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் மக்கள் காயமடைந்தனர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ராஜதந்திர சாத்தியம் இருக்கும் இறுதி நேரத்திலும் ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கான தயார் நிலையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக ஆக்கிரமிப்பு மற்றும் கொலைகளை தொடர மட்டுமே விரும்புகிறது என்பதை பிரதமர் மோடிக்கு செலன்ஸ்கி எடுத்துரைத்தார். அது பற்றி அவர் எக்ஸில் எழுதிய போது, நான் இந்திய பிரதமருடன் நீண்ட நேரம் உரையாடினேன். நமது இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் ஒட்டுமொத்த ராஜதந்திர நிலைமை ஆகிய அனைத்து முக்கியமான விஷயங்களையும் விரிவாக விவாதித்தோம். நமது மக்களுக்கு ஆதரவளிக்கும் பிரதமரின் அன்பான வார்த்தைகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். இந்தியா நமது அமைதி முயற்சிகளை ஆதரிப்பதும் உக்ரைன் தொடர்பான அனைத்து போர் நிறுத்த பேச்சுக்களும் உக்ரைனின் பங்கேற்புடன் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பகிர்ந்து கொள்வதும் முக்கியம். மத்திய வடிவங்கள் பலனை தராது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர். மேலும் இந்த போரின் தொடர்ச்சிக்கு நிதியளிக்கும் திறனை குறைக்கும் ரஷ்ய எரிசக்தி, குறிப்பாக ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது அவசியம் என்று செலன்ஸ்கி பிரதமர் மோடிக்கு தெரிவித்தார். அதற்கு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரஷ்யா மீது உறுதியான செல்வாக்கு கொண்ட ஒவ்வொரு தலைவரும் மாஸ்கோவுக்கு இது தொடர்புடைய சமிக்ஞைகளை அனுப்புவது முக்கியம் என்று அவர் எழுதினார். செலன்ஸ்கியும் பிரதமர் மோடியும் செப்டம்பர் மாதம் ஐநா பொதுச்சபையின் போது தனிப்பட்ட சந்திப்பை நடத்தவும் ஒப்புக்கொண்டனர். பிரதமர் மோடி செலன்ஸ்கிக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் போருக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கும் விரைவில் அமைதியை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் இந்தியாவின் உறுதியான மற்றும் நிலையான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இது தொடர்பாக அனைத்து சாத்தியமான ஆதரவையும் வழங்குவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் தெரிவித்தார். இந்தியா உக்ரைன் இருதரப்பு கூட்டாண்மையின் முன்னேற்றத்தையும் தலைவர்கள் மதிப்பாய்வு செய்தனர். இரு நாடுகளும் பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான வழிகளை பற்றி விவாதித்தனர். இந்திய பிரதமர் எக்ஸில் வெளியிட்ட பதிவில், ஜனாதிபதி செலன்ஸ்கியுடன் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் சமீபகால முன்னேற்றங்கள் குறித்து அவரது முன்னோக்குகளை கேட்டதில் மகிழ்ச்சி.
போருக்கு அமைதியான தீர்வுக்கான அவசியம் குறித்து இந்தியாவின் நிலையான நிலைப்பாட்டை நான் தெரிவித்தேன். இந்த விஷயத்தில் சாத்தியமான அனைத்து பங்களிப்பையும் வழங்கவும் உக்ரைனுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்று குறிப்பிட்டார். அமெரிக்க வட்டாரங்களில் நாம் கேள்விப்பட்ட ஒரு தகவல், ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் இந்தியா மீதான மேலதிக 25% வரி ரத்து செய்யப்படும். முதலாவதாக 25% வரி குறைக்கப்பட்டு 19% ஆக்கப்படும். இதில் என்ன சூட்சமும் இருக்கிறது என்றால், ஆசியாவில் இந்தியாவின் வர்த்தக போட்டியாளர்கள் வியட்நாம் மற்றும் பங்களாதேஷுக்கு அமெரிக்க வரி விதிப்பு 20%. அதைவிட இந்தியாவின் 19% குறைவாக இருக்கும். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் மற்ற ஆசிய நாடுகளான மலேசியா, பிலிப்பீன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் தாய்லாந்திற்கு அமெரிக்க வரி விதிப்பு 19%. அது இந்தியாவின் 19% வரிக்கு சமமாக இருக்கும். அப்படி திட்டமிடப்பட்டே மற்ற நாடுகளுக்கும் வரி விதிப்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வட்டாரங்கள் கூறுகிறார்கள். மொத்தத்தில் ரஷ்யாவின் எண்ணெய் வாங்குவது இந்தியா நிறுத்தினால் போட்டி வர்த்தக நாடுகளால் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லை. அத்துடன் வியட்நாம் மற்றும் பங்களாதேஷின் 20% வரியை விட குறைவு என்பது இந்தியாவுக்கு சாதகமான அம்சம். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தாவிட்டால் ஆசியாவில் இந்தியாவின் வர்த்தக போட்டியாளர்கள் வியட்நாம், பங்களாதேஷ், மலேசியா, பிலிப்பீன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் தாய்லாந்து வரி விதிப்பை விட இந்திய வரி விதிப்பு 2 மடங்கு விட அதிகம். ரஷ்யாவின் தடைகள் மற்றும் எரிசக்தி ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது குறித்து செலன்ஸ்கியின் தொலைபேசி உரையாடல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் மீதான இறக்குமதி வரிகளை 50% உயர்த்திய சில நாட்களுக்கு பின்னர் வருகிறது. இதற்கிடையே ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமாக அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க இந்தியாவில் அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. கனடாவில் அமெரிக்க பொருட்களின் புறக்கணிப்பு மிக வெற்றிகரமாக நடக்கிறது. இந்தியாவில் எப்படி நடக்கும் என்பது தெரியவில்லை. இந்தியாவில் மெக்டொனால்ட்ஸ் மற்றும் கோகோ கோலா முதல் அமேசான் மற்றும் ஆப்பிள் வரை அமெரிக்காவை தளமாக கொண்ட பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் புறக்கணிக்க அழைப்புகளை எதிர்கொள்கின்றன. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா அமெரிக்க பிராண்ட்களுக்கு ஒரு முக்கிய சந்தை. அவை இந்தியாவின் பணக்கார வாங்குவோரின் வளர்ந்து வரும் தளத்தை இலக்காக கொண்டு வேகமாக விரிவடைந்துள்ளன. அவர்களில் பலர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் அடையாளங்களாக கருதப்படும் சர்வதேச லேபிள்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். உதாரணமாக டொமினோஸ் இந்தியாவில் வேறு எந்த பிராண்டையும் விட அதிகமான உணவகங்களை வைத்திருக்கிறது. பெப்சி மற்றும் கோகோ கோலா போன்ற பானங்கள் பெரும்பாலும் கடைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. மேலும் இந்தியாவில் புதிய ஆப்பிள் ஷோரூம் திறக்கும் போது அல்லது ஸ்டார்பக்ஸ் கஃபே தள்ளுபடிகளை வழங்கும் போது மக்கள் இன்னமும் வரிசையில் நிற்கின்றார்கள். விற்பனை பாதிக்கப்படுவதற்கான உடனடி அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றாலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை விதித்த பின்னர் உள்ளூர் பொருட்களை வாங்கவும் அமெரிக்க தயாரிப்புகளை கைவிடவும் சமூக ஊடகங்களில் அழைப்புகள் அதிகரித்து வருகின்றன. கனடாவில் அமெரிக்க பொருட்களின் புறக்கணிப்பு டிக்டாக் மூலமே மிக பிரபலமானது. இப்போதெல்லாம் கனடாவில் உள்ள பல கடைகளில் அதன் வாயிலில் இது கனேடிய நிறுவனம் என்று பெரிய எழுத்தில் எழுதியுள்ளார்கள். அல்லது கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கடையில் கனடாவில் வளர்க்கப்பட்ட கோழி என்று எழுதியுள்ளார்கள். ட்ரம்பின் 50% இறக்குமதி வரி விதிப்பு இந்திய ஏற்றுமதியாளர்களை எரிச்சலடைய செய்தது மற்றும் புதுடில்லி மற்றும் வாஷிங்டன் இடையிலான உறவுகளை சேதப்படுத்தியது. இந்தியாவின் வாம்ஸ்கின் சயின்ஸின் இணை நிறுவனர் மனிஷ் சௌத்ரி விவசாயிகள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் மேட் இன் இந்தியாவை உலகளாவிய ஆபாசமாக மாற்றுவதற்கு ஆதரவு அளிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது செய்தியில், ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்து தயாரிப்புகளுக்காக இந்தியாவில் நாங்கள் வரிசையில் நிற்கின்றோம். எங்களுக்கு சொந்தமில்லாத பிராண்ட்களுக்கு நாங்கள் பெருமையுடன் செலவு செய்துள்ளோம். அதே நேரத்தில் எங்கள் சொந்த தயாரிப்பாளர்கள் தாங்கள் சொந்த நாட்டில் எங்கள் கவனத்திற்காக போராடுகிறார்கள் என்று அவர் கூறினார். நியாயமாக சொன்னால் இந்திய சில்லறை விற்பனை நிறுவனங்கள் ஸ்டார்பக்ஸ் போன்ற வெளிநாட்டு பிராண்ட்களுக்கு உள்நாட்டு சந்தையில் கடுமையான போட்டியை வழங்குகின்றன. ஆனால் இந்திய பிராண்ட்கள் உலக அளவில் செல்வது ஒரு சவாலாக உள்ளது. இருப்பினும் இந்திய ஐடி சேவை நிறுவனங்கள் உலகளவு பொருளாதாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளன. டிசிஎஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் போன்றவை உலகெங்கிலும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு மென்பொருள் தீர்வுகளை வழங்குகின்றன. ஞாயிற்றுக்கிழமை மோடி தன்னிறைவு பெறுவதற்கான சிறப்பு வேண்டுகோளை விடுத்தார். இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகத்திற்கான தயாரிப்புகளை உருவாக்கின. ஆனால் இப்போது இந்தியாவின் தேவைகளுக்கு அதிக முன்னுரிமை அளிக்க வேண்டிய நேரம் இது என்று பெங்களூருவில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூறினார். அவர் இந்த நிறுவனத்தின் பெயரையும் குறிப்பிடவில்லை. அமெரிக்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் கொதித்தெழுந்தாலும் டெஸ்லா இந்தியாவில் தனது 2வது ஷோரூமை புதுடில்லியில் தொடங்கியது. திங்கட்கிழமை திறப்பு விழாவில் இந்திய வர்த்தக அமைச்சு அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மோடியின் பாரதிய ஜனதா கட்சியுடன் தொடர்புடைய சுதேசி ஜாக்டான் மென்ஸ் குழு ஞாயிற்றுக்கிழமை இந்தியா முழுவதும் சிறிய பொது பேரணிகளை நடத்தி அமெரிக்க பிராண்ட்களை புறக்கணிக்குமாறு மக்களை வலியுறுத்தியது. மக்கள் இப்போது இந்திய தயாரிப்புகளை பார்க்கிறார்கள். இது பலனளிக்க சிறிது நேரம் எடுக்கும் என்று குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளர் அஸ்வானி மக்ஜான் கூறினார். இது தேசியவாதம், தேசப்பற்றுக்கான அழைப்பு என்று குறிப்பிட்டார். இதே கோஷம்தான் கனடாவில் வெற்றி கிட்டியுள்ளது. தனது குழு வாட்ஸ்அப்பில் பரவி வரும் ஒரு அட்டவணையையும் அவர் பகிர்ந்து கொண்டார். அதில் வெளிநாட்டு பிராண்ட்களை விட மக்கள் தேர்வு செய்யக்கூடிய இந்திய பிராண்ட்களுக்கான குளியல் சோப்கள், பற்பசை மற்றும் குளிர்பானங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன.
உத்தரப்பிரதேசத்தில் திங்கட்கிழமை லக்னோவில் உள்ள ஒரு மெக்டொனால்ட்ஸில் உணவருந்திக் கொண்டிருந்த 37 வயதான ரஜத் குப்தா இறக்குமதி வரி எதிர்ப்புகளை பற்றி கவலைப்படவில்லை என்றும் பணத்திற்கு நல்ல மதிப்புள்ள 49 ரூபாய் காஃபியை ரசித்ததாகவும் கூறினார். இறக்குமதி வரிகள் என்பது ராஜதந்திர விஷயமாகும். என்னுடைய மேக்ஃபப் காபியை அதில் இழுக்க கூடாது என்று அவர் கூறினார்.